அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம ஜிகே ரிவிஷனா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு 75 டாப் கொஸ்டின்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 2 பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ் மாடல் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது. அந்த தமிழ் மாடல் ஃபுல் டெஸ்ட் பிளேலிஸ்ட்டில் 20 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிகே மாடல் ஃபுல் டெஸ்ட்னு நம்ம இதுவரைக்கும் கொடுத்த அனைத்து ஜிகே ரிலேட்டடான ஒரு ரிவிஷனுக்காக என்னென்ன கொடுத்துருக்குமோ அதெல்லாம் அந்த ஜிகே மாடல் ஃபுல் டெஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த 2 பிளேலிஸ்ட்டை இந்த ஒரு சனிக்கிழமை வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை கவனி. 7ஆம் அட்டவணை எதை பற்றி பேசுகிறது? 4ஆம் அட்டவணை, 3ஆம் அட்டவணை. இதற்கு ஆப்ஷன்ல பாருங்க, எந்த அட்டவணை எதை பற்றி பேசுகிறது? இதுல 3ஆம் அட்டவணை உறுதிமொழியின் வடிவங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9வது அட்டவணை நில சீர்திருத்தம். 7ஆம் அட்டவணை மத்திய மாநில அதிகார பகிர்வு. இதுல ஆப்ஷன் சி சரியான விடை. 4ஆம் அட்டவணை மக்களவைக்கு மாநிலங்களவின் உறுப்பினர்களின் இடஒதுக்கீடு என்பது தவறு. இதுல ஆப்ஷன் சி சரியான விடையாகும். சரியான கூற்றினை தேர்வு செய்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற பணியில் உள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி நியமனம் செய்யப்படுவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பதவி காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. இது சரி. உரிமையியல் நீதிமன்றத்திற்குரிய அதிகாரங்களை பெற்றிருக்கிறது என்பது சரி. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அக்டோபர் 12, 1993 புதுடில்லியில் ஏற்படுத்தப்பட்டது. இதுல 2, 3, 4 கூற்றுகளுமே சரி. கூற்று 1 தவறான ஒன்று. கேசமானந்த பாரதி வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன? இதுல நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். முகப்புரை அரசியலமைப்பின் ஒரு அங்கம் என கூறுகிறது. லோக் ஆயுக்தாவை முதலில் அமைத்த இந்திய மாநிலம் எது? லோக் ஆயுக்தாவை முதலில் அமைத்த இந்திய மாநிலம் மகாராஷ்டிரா என்பது சரி. பின்வருவனவற்றை பொருத்துக. இதுல அரசியலமைப்பு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதை பற்றியது? 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதுல 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மினி அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது. 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வாக்களிக்கும் வயதில் 21 18 மாற்றம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மொழி வாரி மாநிலங்கள். 7வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கட்சி தாவல் தடை சட்டம் பேசுகிறது. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை. இந்திய கூட்டாட்சி முறை எந்த நாட்டின் மாதிரியிலானது? இந்திய கூட்டாட்சி முறை பார்த்தீங்கன்னா கன்னடா நாட்டின் மாதிரியிலானது என்பது சரி. அடுத்தது குழுக்கள், அவை அமைக்கப்பட்ட ஆண்டுகள் என்ன? பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957, எல்எம் சிங்வி 1956 அந்த குழு அமைக்கப்பட்டது. அசோக் மேத்தா 1977, 78 ஜிவிகே ராவ் குழு 1985 அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடையாகும். இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்த சட்டம் அரசமைப்பின் முகப்புரையில் கூறப்பட்டுள்ளவற்றை பயன்படுத்தி சரியானதை தேர்வு செய்க. இது நம்ம புக் பேக்லையும் பார்த்துருப்போம். ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தவனே சொல்லிடுமா, இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பற்ற மக்களாட்சி, குடியரசு என்பது சரியான விடை. இந்திய திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்ட குழு எந்த குழு? அந்த குழு பார்த்தீங்கன்னா ஜிவிகே ராவ் குழு என்பது சரி. வரிசைப்படுத்துக. இதுல சரண் சிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரியா யார் இருந்தாங்கன்னு. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. சரண் சிங், ராஜீவ் காந்தி, விபி சிங், தேவகவுடா. ஆப்ஷன் ஏ அதாவது பிரதமர்களை காலவரிசைப்படுத்தி கொடுத்திருக்கோம். அடுத்த ஒன்று பொருத்துக. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் எப்போ வரும்? பிப்ரவரி முதல் மே வரை. அடுத்த ஒன்று மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை முதல் ஆகஸ்ட். குளிர்கால கூட்டத்தொடர் எப்பன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் முதல் டிசம்பர். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில்
எத்தனை குறைந்தபட்ச எண்ணிக்கை இருக்க வேண்டும்? கண்டிப்பா 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்பது சரி. இந்திய அரசமைப்பின் எந்த உறுப்பின்படி மாநிலத்தின் முதல்வர் நியமிக்கப்பட வேண்டும்? அது பிரிவு 164ல் 1 என்பது சரி. அடுத்த ஒன்று, இந்தியாவிற்கு ஒரு ஜனாதிபதி இருத்தல் எந்த பிரிவு கூறுகிறது? பிரிவு 52. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் தகுதி பிரிவு 58. பிரதமர் நியமனம் பிரிவு 61. ஜனாதிபதி பதவி நீக்கம் பிரிவு 75. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடையாகும். மாத்தி சொல்கிறேன், தவறுதான். அதாவது இந்தியாவிற்கு ஒரு ஜனாதிபதி இருத்தல் என்பது சரிதான். பிரிவு 52. பிரிவு 52. அடுத்தது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் தகுதி பிரிவு 58. பிரதமர் நியமனம் பிரிவு 75. ஜனாதிபதி பதவி நீக்கம் பிரிவு 61. இது ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான விடையாகும். அடுத்தது பொறுத்துக. தேசிய நெருக்கடினா எந்த பிரிவு? மாநில நெருக்கடி. இது அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தேசிய நெருக்கடி 352வது பிரிவு, மாநில நெருக்கடி 356வது பிரிவு, நிதி நெருக்கடி 360, நிதி கமிஷன் 280 என்பது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. கிராமம் என்பது வகுப்புவாதம், சாதியமைப்பு போன்ற கருமையான யதார்த்தத்தை கொண்டுள்ளன. இதனால் சிறுபான்மையினர் புறக்கணிக்கப்படும் நிலை உருவாகும் என்று கூறியவர் யார்? அப்படி கூறியவர் அம்பேத்கர் என்பது சரியான விடை. கிராமம் என்பது வகுப்புவாதம், சாதி அமைப்பு போன்ற கருமையான யதார்த்தத்தை கொண்டுள்ளன என்று கூறியவர் அம்பேத்கர் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று, உறுப்புகள். அதனுடைய ஆப்ஷன்ல பாருங்க. கிராம பஞ்சாயத்து உறுப்பு 40. அதே மாதிரி அடிப்படை கடமை உறுப்பு 51A, சொத்துரிமை உறுப்பு 31A, சட்டப்படி பரிகாரம் தேடும் உரிமை உறுப்பு 32. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. யார் முதல்வராக இருந்தபோது வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கருணம் பதவிக்கு முடிவு கட்டப்பட்டது? அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் கருணம் பதவிக்கு முடிவு கட்டப்பட்டது. இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 370 எழுதியவர் யார்? அதை எழுதியவர் கோபாலசுவாமி என்பது சரியான விடை. பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்த ஆண்டு மார்ச் 2002 என்பது சரி. அடுத்த ஒன்று பொறுத்துக. இதுல 86வது சட்ட திருத்த சட்டம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு 2002. பூஞ்சி குழு 2007 அமைக்கப்பட்டது. வெங்கடாச்சலயா குழு 2000 அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. நிதி மசோதாவை எந்த அவையில் அறிமுகப்படுத்தலாம்? நிதி மசோதாவை கண்டிப்பா மக்களவையில் மட்டும் அறிமுகப்படுத்த முடியும். 2 மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் 7வது சட்ட திருத்தம். இது 1956 மேற்கொள்ளப்பட்டது. எந்த சட்டப்பிரிவு மாநிலங்களவையில் சட்ட மசோதாவின் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பு சமநிலையில் இருக்கும் பட்சத்தில் துணை குடியரசுத் தலைவர் வாக்களிக்கலாம் என்று கூறுகிறது? அந்த சட்டப்பிரிவு எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காஸ்டிங் ஓட் 100 என்பது சரி. சொத்துரிமையை நீக்கிய சட்ட திருத்தம் எது? இது 44வது சட்ட திருத்தம் 1978 மேற்கொள்ளப்பட்டது. அதன் மூலம் சொத்துரிமை நீக்கப்பட்டது. உலகளாவிய பொது வழங்கல் முறையை முதலில் ஏற்றுக்கொண்ட இந்திய மாநிலம் தமிழ்நாடு என்பது சரி. இந்திய ரிசர்வ் பற்றிய கூறுகளில் சரியானவற்றை காண்க. இந்திய ரிசர்வ் வங்கி. இதுல இந்தியாவில் பணப்புழக்கத்தை ஒழுங்குபடுத்துகின்றன. ஏப்ரல் 1, 1937 முதல் செயல்பட தொடங்கியது என்பது சரி. 1949 நாட்டுடைமையாக்கப்பட்டது என்பது சரி. அச்சிடப்பட்ட பணத்தில் 85% புழக்கத்தில் விடப்படுகின்றன. இதுல கூற்று 1, 3, 4 சரி. 1937 ஏப்ரல் 1 செயல்பட தொடங்கியது என்பது தவறான ஒன்று. அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த ஆண்டு? அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999 ஆண்டு என்பது சரி.
தொழில்துறை உற்பத்தி குறியீடு, நுகர்வோர் விலை குறியீடு போன்ற குறியீடுகளை வெளியிடும் இந்திய அமைப்பு எது? ஆப்ஷன்ல பாருங்க. அது எந்த அமைப்பு? மத்திய புள்ளியியல் அமைப்பு என்பது சரி. வரி என்பது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகையாகும். அரசிடமிருந்து எவ்விதி நேரடி நன்மையும், அதாவது எவ்விதி நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியது. இது எவ்வித விதி அல்ல, எவ்வித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டியது என்று கூறியவர் பேராசிரியர் செலிக்மேன் என்பது சரி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரி தொகுப்பில் எது ஜிஎஸ்டி வரம்புக்குள் வருபவை? ஆப்ஷன்ல பாருங்க. கலால் வரி, பொழுதுபோக்கு வரி, விற்பனை வரி என்பது சரியான விடை. சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல், பொருளாதார மற்றும் சமூக அணுகல் என்று ஊட்டச்சத்து பாதுகாப்பு பற்றிய கூற்றை கூறியவர் யார்? அவர் யாருன்னு பாருங்க. MS சுவாமிநாதன் என்பது சரி. அடுத்த ஒன்று செலவின முறை. இதுக்கு அப்படி பாருங்க. வருமான முறை, மதிப்பு கூட்டு முறை, நிகர உள்நாட்டு உற்பத்தி, நிகர நாட்டு உற்பத்தி. இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடை. செலவின முறை இறுதி பண்ட பணிகளின் செலவுகளின் கூட்டுத்தொகை. வருமான முறை கூலி கூட்டல் வாரம் கூட்டல் வட்டி கூட்டல் லாபம். மதிப்பு கூட்டு முறை இறுதி பண்டத்தின் மொத்த மதிப்பு. நிகர உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். நிகர நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. எந்த துறை நமது தேசிய வருவாயில் பெரும் பகுதியை அளிக்கின்றது? அந்த துறை பார்த்தீங்கன்னா சேவைத்துறை என்பது சரி. விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி எந்த வரி? அந்த வரி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கலால் வரி என்பது சரி. பொறுத்துக. சமத்துவ விதினா என்ன? உறுதி விதி. இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. சமத்துவ விதி. வரி விதிப்பில் சமத்துவம் முதன்மை வரி. உறுதி விதி ஒரு வருடத்தில் வரி எவ்வளவு செலுத்த வேண்டும் என்பதை கூறுவது. அடுத்தது சிக்கன மற்றும் வசதி விதி. வரி செலுத்துவோர் செலவு கூட்டல் வரி வசூலிப்போர் செலவு. உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி விதி. அதிக வருவாய் பெறக்கூடிய வரிகளை தேர்வு செய்தல். இதற்கு ஆப்ஷன் சி சரியான விடையாகும். பொறுத்துக. தானியங்கி மற்றும் மின்னணு எந்த இடத்தில்? அதே மாதிரி இரும்பு மற்றும் விசைத்தறி. இதற்கு தானியங்கி மற்றும் மின்னணு ஒசூர், இரும்பு மற்றும் விசைத்தறி சேலம், சிமெண்ட் அரியலூர், கொதிகலன் மற்றும் விசையாளிகள் திருச்சி. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. பொருளாதார திட்டமிடுதலை முதன்முறையாக செயல்படுத்திய நாடு. இது நம்ம எப்பவும் மறக்க மாட்டோம். சோவியத் ரஷ்யா என்பது சரி. அடுத்த ஒன்று பெரும்பிரிவினை ஆண்டு. மக்கள் தொகையில சிறுவிளவு ஆண்டு, மக்கள் தொகை மாறுதல். இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. பெரும் பிரிவினை ஆண்டு 1921 என்பது சரி. சிறுவிளவு ஆண்டு 1951. மக்கள் தொகை மாறுதல் 1961. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 2011. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. ஜிஎஸ்டி பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஜிஎஸ்டி ஒரு முனை வரி. இது மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்களால் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு விதிக்கப்படும் அனைத்து நேரடி விதிகளையும் மாற்றுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மாநிலம் வராது. இது ஜூலை 1, 2017 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. இது இந்தியாவில் வரி கட்டமைப்பை ஒன்றிணைக்கும். இதற்கு ஆப்ஷன் சி 1, 3, 4வது கூற்று சரியான ஒன்று. PR அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகளை இதன் அடிப்படையில் ஆராய்கிறார். எதன் அடிப்படையில்? இந்திய ரூபாயின் சிக்கல்கள் என்பது சரி. தமிழகத்தில் பயிர் செய்யப்படும் மொத்த பரப்பளவில் பாசன வசதி பெற்ற பரப்பளவின் விழுக்காடு என்ன? அதுல 57% என்பது சரி. பிமரு மாநிலங்கள்னு படிச்சிருப்போம். பிமரு என்பது எதை குறிக்கிறது? இது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் தான் பிமரு மாநிலங்கள் என அழைக்கப்படுகிறது.
மகளனோபிஸின் வளர்ச்சி மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட தொழிற்கொள்கை எது? அந்த தொழிற்கொள்கை 1952ஆம் ஆண்டு கொள்கை தீர்மானம் என்பது சரியான விடை. பின்வருவனவற்றில் தவறான ஒன்றை கண்டறி. தேசிய துறைமுக வாரியம் 1950 உருவாக்கப்பட்டது. ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் 27/8/2007 அன்று ஒன்றாக இணைந்தன. இந்திய ரயில்வே முதல் வைஃபை பெங்களூர்ல துவக்கப்பட்டது. சென்னை என்பது தவறு. இதுல ஆப்ஷன் சி 3 மட்டும் தவறான ஒன்றாகும். காட்கில் திட்டம் என அழைக்கப்படும் திட்டம் மறக்க மாட்டோம் 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் என்பது சரி. அடுத்தது பொறுத்துக. வட்டப்புரட்சி எதை சொல்லுவோம்? வட்டப்புரட்சின்னு உருளைக்கிழங்கு, சாம்பல் புரட்சி உரங்கள், இளஞ்சிவப்பு புரட்சி இறால், பழுப்பு புரட்சி தோல் பொருட்கள், தங்க புரட்சி பழங்கள். இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடையாகும். ரயத்வாரி முறை முதலில் அறிமுக செய்யப்பட்ட இடம் எந்த இடம்? ரயத்வாரி முறை தாமஸ் மன்றோ, தமிழ்நாடு என்பது சரியான விடை. சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் எந்த சட்டத்தின்படி வரையறுக்கப்பட்டுள்ளன? இது 2006ஆம் ஆண்டு சட்டப்படி என்பது சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. இந்திய துறைமுகங்களில் பெரிய துறைமுகங்களின் எண்ணிக்கை 13. 13வது பெரிய துறைமுகமாக அறிவிக்கப்பட்ட துறைமுகம் அந்தமான் துறைமுகம். இதுல 2 கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும். அடுத்தது வரிசைப்படுத்துக. இதுல நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். இதுல சங்கம, சாளுவ, துளுவ, அரவேடு வம்சம்தான் வரிசைப்படி அமைக்கப்பட்டுள்ள வம்சமாகும். சேரன் செங்குட்டுவனின் மாபெரும் வட இந்திய படையெடுப்பு பற்றி எந்த நூல் குறிப்பிடுகிறது? அந்த நூல் சிலப்பதிகாரம் என்பது சரி. அக்பர் நாமாவின் ஆசிரியர் யார்? அக்பர் நாமாவின் ஆசிரியர் அபுல் பாசல் என்பது சரியான விடை. தேவி சந்திரகுப்தம், முத்த ராட்சசம் போன்றவற்றின் ஆசிரியர் யார்? தேவி சந்திரகுப்தம், விசாக தத்தர் என்பது சரியான விடை. ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்சல் என்பது சரியான ஒன்று. முணுமுணுக்கும் அரங்கம் எது? இது போல் கும்பாஸ் தான் முணுமுணுக்கும் அரங்கம் என்று அழைக்கப்படுகிறது. கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அது லோத்தல் என்பது சரியான விடை. தீன்பனா என்னும் நகரத்தை உருவாக்கிய முகலாய பேரரசர் யார்? தீன்பனா ஹுமாயூனால் உருவாக்கப்பட்டது. பழமையான வேளாண்மையையும் மனிதருக்கு சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான உறவையும் குறித்து ஆய்வு செய்பவர்கள் யார்? அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல் தாவரவியலாளர்கள் என்பது சரி. சக்ராதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர் தான் சக்ராதித்யர் என்று அழைக்கப்பட்டார். பொருந்தாதது எது? இதுல சச்நாமா, ஜியாவுதீன் பரணி என்பது பொருந்தாது. சானாமா பிர்தௌசி, 9 வானங்கள் அமீர் குஸ்ரு, பவாய்துல் பவாத் அமீர் கசான் என்பது பொருத்தப்பட்டுள்ளது. சச்சினாமா என்பது பொருந்தாத ஒன்றாகும். ராகிர்கி தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ராகி கர்கி இது ஹரியானா மாநிலத்தில் உள்ளது என்பது சரி. அடுத்த ஒன்று பொறுத்துக. ஹாசன் நிசாமி, சகானா இ மண்டி, திவான் கைரத் அடையாள நாணயம். இதெல்லாம் யாரு என்னங்கிறத பார்த்தலாம். ஹாசன் நிசாமி குத்மதீன் ஐபக், சகானா இ மண்டி அலாவுதீன் கில்ஜி, திவானின் கைரத் பிரோஸ் ஷா துக்ளக், அடையாள நாணயம் முகமது பின் துக்ளக்கால் கொண்டு வரப்பட்டது. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த ஒன்று ஆக்ரா தலைநகர் மாற்றம். நயிப் இ முல்க் ஜலாலுதீன் யாகூத். இதற்கு ஆப்ஷன்ல பாருங்க. ஆக்ரா தலைநகர் சிக்கந்தர் லோடி. அடுத்தது தலைநகர் மாற்றம் முகமது பின் துக்ளக். நயிப் இ முல்க் உலுகான். ஜலாலுதீன் யாகூத் ரசியானா சுல்தான். ஆப்ஷன் பி சரியான விடையாகும். நகர மற்றும் மாநகரங்களின் தலைமை அதிகாரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? அவர் பாத்தீங்கன்னா மாநகரங்களில் தலைமை அதிகாரி கொத்வால் என அழைக்கப்பட்டார்.
அடுத்த ஒன்று பொறுத்துக. கொத்துவால் காவல்துறை அதிகாரி. இதுக்கு பாத்தீங்கன்னா 65 கொத்துவால் தான் சரியான ஒன்று. சாரி. அடுத்த ஒன்று இபின் பதூதா, அப்துல் ரசாக், நிகிடின், நூனிஸ் இந்த பயணிகள்லாம் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள்? இது நம்ம அடிக்கடி பார்த்துட்டே வர்றோம். இபின் பதூதா மொராக்கோ, அப்துல் ரசாக் பாரசீகம், நூனிஸ் ரஷ்யா, நிகிடின் ரஷ்யா, நூனிஸ் போர்ச்சுகல் என்பது சரியான விடை. இபின் பதூதா மொரோக்கோ, அப்துல் ரசாக் பாரசீகம், நிகிடின் ரஷ்யா, நூனிஸ் மொரோக்கோ. ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். முகமது கவான் யார் ஆட்சி காலத்தில் பிரதம அமைச்சராக இருந்தார்? அது 3ஆம் முகமது என்பது சரியான விடை. ராஜசூய யாகத்தை நடத்தியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. ராஜசூய யாகத்தை நடத்தியவர் பெரு நற்கல்லி ஆவார். சோழர் காலத்தில் வசூலிக்கப்பட்ட முக்கியமான வரி எந்த வரி? அந்த வரி பாத்தீங்கன்னா குடிமை வரி என்பது சரி. கேரளத்தின் தெற்கு பகுதியின் மீது போர் தொடுத்து கோட்டயத்திற்கு அருகேயுள்ள நெல்கிண்டா துறைமுகத்தை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தவர்கள் யார்? அவங்க யாருன்னு பாருங்க. நெல்கிண்டா துறைமுகம்ங்கிறப்ப பாண்டியர்கள் என்பது சரி. சத்தியபுத்ரா என்று அழைக்கப்பட்ட அதியமான் நாளடைவில் வலிமை குன்றியதால் சேர சோழ பாண்டிய வேந்தர்களைப் போல அரசன் என்ற நிலையை அடைய இயலவில்லை என எந்த கல்வெட்டு கூறுகிறது? அந்த சத்தியபுத்ரான்னு சொன்னாவே அசோகர் கல்வெட்டு என்பது சரி. அடுத்தது பொறுத்துக. ராணா உதய் சிங் மேவார், சந்த் பிவி அகமது நகர், ராணி துர்காவதி மத்திய இந்தியா, ராஜா மன்சிங் ஜெய்ப்பூர் என்பது ஆப்ஷன் சி சரியான விடையாகும். மத்த விலாச பிரகாசனம் எனும் வடமொழியில் நூலை இயற்றினான். மண்டகப்பட்டு என்னும் கல்வெட்டு விசித்திர சிம்மன் என்று புகழ்கிறது. குணபரன், சத்யாசந்தன், சேத்தக்காரி போன்ற சிறப்பு பெயர்களை உடையவன். மேற்காணும் கூற்று யாரை பற்றியது? அது 1ஆம் மகேந்திரவர்மன் அப்படிங்கிறது சரியான விடை. சோழர் காலத்தில் கிராம சபைகள் பாசன குளங்களை பழுது பார்க்க எந்த வரி வசூலிக்கப்பட்டது? கிராம சபை மூலம் பாசன குளங்களை பழுது பார்க்க எந்த வரி? ஏரி ஆயம் என்ற வரி வசூலிக்கப்பட்டது. வீராணம் ஏரியை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் ராஜாதித்த சோழன் தான் வீராணம் ஏரியை உருவாக்கியவர் ஆவர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம டாப் 75 கொஸ்டின்ஸ்ல இந்த 75 கேள்விகள் உங்க ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஆல்.